தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சேலம் மாநகராட்சியில் புதிய ஏல அறிவிப்பு ரத்து செய்ய வலியுறுத்தி வஉசி பூ மார்க்கெட் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், பூ மார்க்கெட் ஊழியர்கள், வியாபாரிகள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன? இந்த சாலை மறியல் போராட்டத்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? மாநகராட்சி வெளியிட்டுள்ள புதிய ஏல அறிவிப்பை கண்டித்து பூ வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரியாஸ், பூ வியாபாரிகளின் கோரிக்கைகள் என்னென்ன? இந்த போராட்டத்தின் காரணமாக எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? வணக்கம் பத்மநாபன். சேலம் மாநகராட்சி பகுதியில் செயல்பட்டு இருக்கிற இந்த வஉசி பூ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இங்கு சிறு மற்றும் பெரிய வியாபாரிகள் கடைகள் அமைத்து இந்த பூ வியாபாரம் செய்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அவர்களுடைய பூக்களை இந்த வஉசி பூ மார்க்கெட்டை கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். இங்கிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு பூக்களும் அனுப்பி வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சில்லறைகளும் இந்த பூக்களால் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய அளவிலான கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில மாநகராட்சி புதிய ஏல அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த ஏல அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கடைகளுக்கான இந்த வாடகை கட்டணம் என்பது பல மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் புகார் தெரிவித்திருக்காங்க. அதாவது சிறிய கடைகள் சற்று வைத்து வாடகை செய்யும் கடைகள் வந்து 200 ரூபாய் முதல் 100 ரூபாய் முதல் வசூல் செய்யப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது சற்று கடைக்கு மாத வாடகை 20,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது 200 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதே போல சிறிய வகையிலான திட்டு கடைகளுக்கு 15,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கும் வகையில் உள்ளது. இந்த ஏல அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும். அதே போல பழைய முறைப்படி, அதாவது சற்று கடைகளுக்கு தினசரி 200 ரூபாய் வாடகையும் திட்டு கடைகளுக்கு ரூபாய் 100 வாடகையாக வசூல் செய்ய வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது வஉசி வியாபாரிகள் பூ வியாபாரிகள் சங்கத்தினர் தற்போது வஉசி மார்க்கெட் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. காலையில் 9 மணிக்கு தொடங்கிய போராட்டம் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இவருடைய போராட்டம் நீடித்தது. வியாபாரிகள் அனைத்துமே பேரணியாக சேலம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போது காவல்துறையினர் அவரை தடுத்தனர். தொடர்ந்து மாநகராட்சிக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பி வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த ஏல அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வஉசி மார்க்கெட் அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக இந்த போராட்டமானது நடைபெற்றது. காவல்துறை அதிகாரிகள் தற்போது சமாதானம் செய்து வைத்தார்கள். இந்த வஉசி மார்க்கெட்டுடைய வியாபாரிகள் போராட்டம் காரணமாக சேலத்தில் இருக்கக்கூடிய சேலம் கடைவீதி, சின்ன கடைவீதி, பெரிய கடைவீதி மற்றும் அருணாச்சாசத்தி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக இன்று காலை வேலைக்கு செல்பவர்களும் பள்ளிக்கு செல்பவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில் 2 மணி நேரமாக நடைபெற்று வந்த போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரியாஸ். இந்த மார்க்கெட்டை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டி முடிச்சாங்க. கட்டி முடிக்கும் போது எல்லா வியாபாரிகள் விவசாயிகளுக்கும் ஒரு வரைமொழியான ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. நாங்கள் இந்த கட்டடத்தை கட்டி மீண்டும் உங்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எதையுமே செயல்படுத்தல. இது புது கட்டடம், புதுசா எங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு உச்சபட்சமான தொகைக்கு கடன் தாண்டி 7 கோடி 7 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விட்டுட்டாங்க ஒரு பகுதிக்கு மட்டும். அதனால இந்த வருஷம் அந்த ஒப்பந்ததாரர் அந்த இதை எடுக்கிறதுக்கு விருப்ப மனு கொடுத்து வரல. அதனால இதை நாங்கள் அந்த வருமானத்தை ஈடுகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடைக்காரங்களுடைய தனிப்பட்ட தலசுமையா சுமத்துறாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே எல்லாரும் ரொம்ப பொருளாதாரத்தில் கொரோனா காலத்திலையும் சரி தற்போது வரை ரொம்ப நசுங்கியிருக்காங்க. இதுக்கு எங்களுடைய ஒரே கோரிக்கை, எங்க வாழ்வாதாரம் நீங்க எல்லாம் பாதுகாத்து கொடுக்கணும். இந்த மார்க்கெட்டை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டி முடிச்சாங்க.